ஜூலை 25, 2024 எஸ்எஸ்டி ஷிண்டே அப்படின்ற ஒரு பொண்ணு ஆபீஸ்ல லீவ் எடுத்துட்டு தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. ஃப்ரெண்டை தானே பார்க்க போறா, ஈவினிங்குள்ள வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொத்த ஃபேமிலியுமே நம்பிக்கையோட காத்திருக்காங்க. ஆனா பொண்ணு வரவே இல்லை. இங்கேயும் அங்கேயும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. மொத்த குடும்பத்துக்குமே என்ன பண்றது அப்படின்னு சொல்லி 1% கூட ஐடியா இல்லை. ஆனா அவங்களுக்கு அப்ப தெரியாத ஒரு விஷயம், அவங்களுடைய அந்த 22 வயசே ஆன அந்த பொண்ணு ஏதோ ஒரு மூலையில தன்னுடைய கடைசி மூச்சை விட்டுட்டு இருக்காங்க. அப்படி ஒரு 22 வயசு பொண்ணுக்கு அப்படி என்னதான் எனிமி இருக்க முடியும், என்னதான் பிரச்சனை இருக்க முடியும், யாரு தான் கொண்டு இருக்க முடியும், கொல்ற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை? ஹலோ கைஸ், ஐ ஆம் ராஜா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸ் யசஸ்வி ஷிண்டேவோட கேஸ் தான். யசஸ்வி ஷிண்டே 22 வயசே ஆன மும்பைல வரக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு பொண்ணு. ரீசெண்டா தான் கிராஜுவேஷனுமே முடிஞ்சது. பேலாப்பூர்ல ஒரு கால் சென்டர் ஜாப்லயும் ஒர்க் பண்றாங்க. அவங்களுடைய ரொட்டீன் அப்படின்றது ஒரே மாதிரி தான். டெய்லியும் எப்பயுமே ட்ரெயின்ல போவாங்க, வேலையை பார்ப்பாங்க, வேலையை முடிச்சு ஈவினிங்ல வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆனா ஜூலை 25ஆம் தேதி 2024 இந்த வீடியோ ஷூட் பண்றதுக்கு எக்ஸாக்ட்டா 19 நாளைக்கு முன்னால என்னமோ தெரியல, ஆபீஸ்க்கு அவங்க வந்து போக விரும்பல. ஆபீஸ்ல லீவையும் எடுக்கிறாங்க. வீட்ல இருந்து காலையில 10:30க்கு தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. அம்மா அப்பா நான் ஈவினிங்குள்ள வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி கொடுத்துட்டு போறாங்க. அவளுடைய ஃப்ரெண்டை போய் பார்த்தாச்சு, ரொம்ப நேரம் பேசியாச்சு. ஆனா யசஸ்வி பார்க்க ரொம்ப கவலையாகவும் ஒரு மாதிரி டென்ஸாவும் இருந்த மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் பல நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸையே பார்க்க வந்திருக்காங்க. வெளியில எல்லாம் போயிட்டு வந்துட்டு கரெக்டா 2 மணி இருக்கும். அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவங்க வீட்டுக்கு வரல. அவங்களுடைய ஃபேமிலியிலேயும் அன்னைக்கு நைட் வரைக்கும் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. தான் புள்ள வந்து இப்ப வந்துரும் அப்ப வந்துரும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா எஸ்எஸ்டி வரவே இல்லை. மொத்த ஃபேமிலியுமே ரொம்ப வேகமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. எஸ்எஸ்டி வியாழக்கிழமை அன்னைக்கு காணாம போயிருக்காங்க. ஆனா வெள்ளிக்கிழமை ஈவினிங் வரைக்கும் போலீஸ்க்கு வந்து ஒரு க்ளூ கூட கிடைக்கல. ஆனா அந்த டைம்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் ஒன்று வருது. ஊரன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல ஒரு பர்சன் அங்க இருந்து கால் பண்ணிருக்காரு. அவர் சொன்ன ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்டு போலீஸ்க்கு பயங்கரமான ஷாக். போலீஸ் ரொம்ப வேகமா அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க இருந்தது ஒரு பெண்ணோட இறந்த சடலம். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு புதருக்கு நடுவுல ரத்த வெள்ளத்துல அந்த ஒரு பெண்ணோட சடலம் கிடைச்சிருக்கு. ஆனா போலீசால அடையாளத்தை கண்டுபிடிக்கவே முடியல. காரணம், பக்கத்துல இருந்த நாய்கள் எல்லாமே அந்த இறந்த சடலத்தை நாய்கள் தின்னு இருக்குங்க. அப்பதான் போலீஸுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஒரு குடும்பம் வந்து பொண்ணை காணாம அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு அப்பதான் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. உடனடியா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இறந்து கிடக்கக்கூடிய அந்த சடலத்தோட டெஸ்கிரிப்ஷனும் கம்ப்ளைண்ட்ல இருந்த யசஸ்வியோட டெஸ்கிரிப்ஷனும் எக்ஸாக்ட்டா ஈக்குவலா இருந்திருக்கு. முகம் எல்லாமே செதஞ்சு போய் இருந்ததுனால பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இல்ல இல்ல இது என்னுடைய பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அழுதுகிட்டே சொல்லியிருக்காங்க. எப்போ வரைக்கும்னா அந்த சடலத்துல இருக்கக்கூடிய டாட்டூவை பாக்குற வரைக்கும். அதே டாட்டூ தான் தன்னுடைய பொண்ணோட உடம்புலயும் இருந்திருக்கு. அந்த இறந்த சடலம் தன்னுடைய பொண்ணு தான் அப்படின்றத அவங்களால ஏத்துக்கவே முடியல. ஆனா அதுதான் உண்மை. யசஸ்வியை இவ்வளவு கொடூரமா கொன்னது யாரு? அவன் மேல இவ்வளவு வன்மம் யாருக்கு தான் இருந்துச்சு? போலீஸ் தாமதிக்காம உடனடியா விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. யசஸ்வியோட மொபைல் லொகேஷனை வச்சு ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு வந்து எங்கெல்லாம் போயிருக்கா அப்படின்னு தன்னோட ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்க்க போனது அந்த விஷயம் தெரிய வருது ஃபர்ஸ்ட் போலீஸுக்கு. அங்க இருந்து 2 மணிக்கு புறப்பட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயமும் தெரிய வருது. 2:15 மணிக்கு 2:14 PM அவங்க எக்ஸாக்ட்டா ஊரன் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்திருக்காங்க. அவரை வச்சு கண்டுபிடிச்ச அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சு கண்டுபிடிச்சதுனால அந்த ரயில்வே ஸ்டேஷனை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா சிசிடிவியும் ஆக்சஸ் பண்ணி பாக்குறாங்க. எஸ்எஸ்வியும் அந்த ஊரன் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்திருக்கா அப்படின்றதையும் உறுதிப்படுத்திக்கிறாங்க. மார்க்கெட்டை கிராஷ் ஆகி போகும்போது எக்ஸாக்ட்டா சிசிடிவி ஃபுட்டேஜ் கேப்சர் பண்ணி இருந்திருக்கு. ஆனா போலீஸுக்கு ஒரு க்ளூவுமே கிடைக்கல. எஸ்எஸ்வி அங்க வந்திருக்காங்க, அது ஓகே. ஆனா என்ன மோட்டிவ், எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு க்ளூவுமே கிடைக்கல இல்லையா? அப்படியே ஒரு 5 நிமிஷம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எஸ்எஸ்வியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு பையன் ஒருத்தன் போயிட்டு இருக்கான். இப்ப போலீஸுக்கு ஒரு டவுட் வருது. இந்த பையன் தான் எஸ்எஸ்வியோட அப்பா அம்மா வந்து எப்பவுமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பையனா அப்படின்னு. ஆக்சுவலா போலீஸ் பேரண்ட்ஸ் கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அந்த பேரண்ட்ஸ் சொன்ன ஒரே ஒரு பேரு திரும்ப 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 அதே பேரை சொல்லிட்டு இருந்திருக்காங்க, தாவூத் அப்படின்னு. நம்ம அப்படியே வந்து பிளாஷ்பேக்கு போக போறோம். 2019 அப்ப எஸ்எஸ்விக்கு 17 வயசு. எஸ்எஸ்வியோட பேரண்ட்ஸ் ஒரு பையன் மேல போக்சோ வழக்கு பதிவு செய்றாங்க. அந்த பையன் விடாம ரிப்பீட்டடா எஸ்எஸ்வியை ஹராஸ் பண்ணிட்டே இருந்திருக்கான். அந்த பையன் வேற யாரும் இல்ல, தாவூத் சைப். எஸ்எஸ்வியோட அப்பா கொடுத்த அந்த ஒரு கம்ப்ளைண்ட்னால சில மாதங்கள் தாவூத் ஜெயில இருந்திருக்கான். இப்போ போலீஸ் கிட்ட லீடு இருக்கு, க்ளூவும் இருக்கு. என்னதான் இருந்தாலும் இது வெறும் தியரி தானே. அப்பா சொல்றாங்க அம்மா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ண முடியாது. கரெக்டான எவிடன்ஸ் வேணும். அப்படியே அந்த பையன் கொண்டிருந்தாலும் அவன் அந்த பொண்ணை கொல்றதுக்கான ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன, ரிவெஞ்ச் தான் எடுத்திருக்கான் அப்படின்றதுக்கான மோட்டிவ் என்ன? சோ தாவூத் கிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறாங்க. தாவூத்தோட மொபைல் போனை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் தெரிய வருது, ஜூலை 25ஆம் தேதி தாவூத்தோட மொபைல் லொகேஷனும் எஸ்எஸ்வியோட மொபைல் லொகேஷனும் ரெண்டுமே சேம் பிளேஸ்ல இருந்திருக்கு அப்படின்னு. இப்ப போலீஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க, சிசிடிவில இருந்த அந்த
அந்த ஃபுட்டேஜ்ல இருந்த அந்த பையன் தாவூத் தான் அப்படின்னு. இதுல இன்னும் ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, ஒரு நாளைக்கு முன்னாடியுமே ரெண்டு பேரோட லொகேஷனும் ஒரே இடத்துல தான் இருந்திருக்கு. போலீஸுக்கு இது கொஞ்சம் டவுட், கொஞ்சம் கன்ஃபியூஸ் வர செஞ்சிருது. இன்னும் ஆழமா தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2019ல இருந்தே தாவூத்தும் எஸ்எஸ்டி ரெண்டு பேருமே டச்ல தான் இருந்திருக்காங்க. 25 ஜூலைல கூட கொலை நடந்த அன்னைக்கு கூட பல டைம்ஸ் ரெண்டு பேருமே பேசி இருந்திருக்காங்க மொபைல்ல. இப்ப क्वेश्चन என்னன்னா, ஏன் எஸ்எஸ்டி அந்த பையன் கூட கான்டாக்ட்ல இருந்தாங்க, இல்ல கொலை நடந்த அன்னைக்கு கான்டாக்ட் பண்ணாங்க? இந்த பொண்ணோட போன்ல இருந்து இன்னொரு நம்பருக்கு அடிக்கடி கால் போயிட்டே இருந்திருக்கு, கால் வந்துகிட்டேவும் இருந்திருக்கு. அந்த நம்பர் மோசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பையனோட பேர்ல இருக்கு. இப்ப போலீஸ் இன்ஃபர்மேஷனை கரண்ட் ஆகணும் மோஷன் கிட்ட இருந்தும் தாவூத் கிட்ட இருந்தும். தாவூத்தை ஃபர்ஸ்ட் அதுக்கு பிடிக்கணும். தாவூத் இப்ப கரண்டா கர்நாடகால ஒரு பஸ் டிரைவரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். போலீஸால தாவூத்தை கண்டுபிடிக்கிறது அப்படின்றது ரொம்ப ஈஸியாலாம் இல்ல, ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. ஏன்னா போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு, ஒரே பிளேஸ்ல இல்ல, லொகேஷன் மாறிக்கிட்டே இருந்திருக்கு, ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான் தாவூத். அதனால போலீஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு ட்ராக் பண்றதுக்கு. அப்படியே தேடி போய் தாவூத்தோட ரிலேட்டிவோட வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போய் கேட்கும்போது ஓகே தாவூத் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க எக்ஸாக்ட் லொகேஷனை சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி அந்த ஒரு பிளேஸ் இருக்கு, அங்கதான் தாவூத் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. கர்நாடகா இருக்கக்கூடிய குல்பர்க் அப்படின்ற இடத்துல தான் இருந்திருக்கான். கொலை நடந்து 5 நாள் கழிச்சு ஜூலை 30ஆம் தேதி அவன் அரெஸ்ட் பண்றாங்க போலீஸ். இப்ப இருக்கக்கூடிய எல்லா क्वेश्चनக்குமே பதில் அளிக்க வேண்டியது தாவூத் தான். உண்மையை சொல்ல போனா எஸ்எஸ்டியும் தாவூத்தும் ஸ்கூல் டைம்ஸ்ல இருந்தே நல்லாவே தெரியும் ரெண்டு பேரையுமே. 10வது முடிச்சதுக்கு அப்புறமா தாவூத் ஸ்கூல் மாறி இருக்கான். என்னதான் ஸ்கூல் மாறி இருந்தாலும் ரெண்டு பேருமே டச்ல தான் இருந்திருக்காங்க, பேசிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. சில ஆர்டிகல்ஸோட தகவலின்படி எஸ்எஸ்டியோட அப்பா போக்சோ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, தாவூத் பாலியலா வன்கொடுமை பண்ணுனா அப்படின்னு. இன்னும் சில ஆர்டிகல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அந்த அப்பா சுரேந்தர் குமாருக்கு தாவூத்துக்கும் எஸ்எஸ்டிக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த நட்பு பிடிக்காம தான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ஒரு கம்ப்ளைண்ட்க்கு அப்புறமா தாவூத் சில மாதங்கள் ஜெயில இருந்திருக்கான். ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறமா கர்நாடகாவுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டான். ஒரு பஸ் டிரைவரா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா இந்த டைம்ல ரெண்டு பேருக்குமே கான்டாக்டே இல்ல. ஆனா கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா அதுவும் திரும்ப மறுபடியும் எஸ்எஸ்டியோட டச்ல இருக்க ஆரம்பிக்கிறான். நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்டா நான் பாஸ்ட்ல பண்ண எல்லாத்துக்குமே என்ன மன்னிச்சிரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு பேருக்கு இடையில கான்வர்சேஷன் டெவலப் ஆக ஆரம்பிக்குது. அவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்தாங்க, இல்ல ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. அந்த விஷயம் இன்னும் கிளியரா இல்ல. ஆனா எது கிளியரா இருக்குன்னா, தாவூத்துக்கு எஸ்எஸ்டினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் ரொம்ப கிளியரா இருந்திருக்கு. ரொம்ப அப்சஸ்டா இருந்திருக்கான். गाइस மோசின் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் ஒண்ணு கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலா அந்த மோசின் யாரு அப்படின்னா வேற யாரும் இல்ல, தாவூத்தோட ஃப்ரெண்ட் தான் மோசின். தாவூத்துக்கும் எஸ்எஸ்டிக்கும் இடையில அடிக்கடி வந்து சண்டை வந்துகிட்டே இருந்திருக்கு. சண்டை வந்த உடனே எஸ்எஸ்டி பிளாக் பண்ணிடுவாங்க. இந்த தாவூத் தன்னோட ஃப்ரெண்டோட போனை வாங்கி மெசேஜ் பண்ண பேச ஆரம்பிச்சிருக்கான். அதனாலதான் போலீஸ் ட்ராக் பண்ணி பார்க்கும்போது அந்த மோசின் அவனுடைய ஐடியில இருக்கக்கூடிய அந்த நம்பரை அடிக்கடி கால் போயிட்டு வந்த மாதிரி காமிச்சிருக்கு. ஆனா அதுல பேசினதும் தாவூத் தான். தாவூத் யுரேனுக்கு 3-4 டைம்ஸ் வந்து போயிருக்கான். இதுக்கு முன்னால வந்து பேசினதெல்லாம் ஓகே, ஆனா இந்த டைம் வரும்போது அவனுடைய இன்டென்ஷனே கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருந்திருக்கு. 22 ஜூலைலயும் அவன் எஸ்எஸ்டியோட பேசி இருக்கான். 22 ஜூலை மும்பைக்கு வந்திருக்கான். 24th ஜூலைல ரெண்டு பேருமே மீட் பண்ணிருக்காங்க. 25th ஜூலைல தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. 25th ஜூலைல தாவூத் எஸ்எஸ்டிக்கு கால் பண்ணி நான் உன்னை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டிருக்கான். ஆனா எஸ்எஸ்டி இல்ல நான் உன்னை மீட் பண்ண வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனாலதான் மத்த ஃப்ரெண்ட்ஸை போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. அங்க அவங்க ரொம்ப டென்ஸாவும் ரொம்ப ஒரு மாதிரி கவலையாவும் இருந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்க அந்த டைம்ல ஒரு மெசேஜ் ஒன்று வருது தாவூத் கிட்ட இருந்து. இப்ப நீங்க மட்டும் வந்து என்ன மீட் பண்ண வரல அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் எடுத்த அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே நான் வந்து பேசிக்கா பிளாக்மெயில் பண்ணியிருக்கான். பிளாக்மெயில் மட்டும் பண்ணல, சில போட்டோஸை Facebookலயும் அப்லோட் பண்ணியிருக்கான். நீ நேர்ல வா, என்ன வந்து மீட் பண்ணனா இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் நான் அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கான். ஃப்ரெண்டும் சொல்றா இல்ல போகாத அப்படின்ற மாதிரி, தயவு செஞ்சு போயிடாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா எஸ்எஸ்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓகே இதுதான் ஃபைனல் டைம் நான் அவனை போய் பார்க்க போறது, நான் அவனை போய் பார்ப்பேன், அவனுக்கு நான் சொல்லி புரிய வைப்பேன், எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைப்பேன், எல்லா பிரச்சனையும் இன்னைக்கே முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லி போயிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாத விஷயம் அன்னைக்கே அவங்க லைஃப் முடிஞ்சிரும் அப்படின்னு. ஆனா தாவூத்தோட மைண்ட்ல என்ன பிளான் ஓடிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் எஸ்எஸ்டிக்கு தெரியாது. தன்னுடைய கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை எஸ்எஸ்டிக்கு பண்ணிட்டான் இந்த தாவூத். தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட வீட்ல இருந்து வெளியில வந்துட்டு தாவூத் சொன்ன அந்த ஒரு பிளேஸுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிளேஸ் தான் யுரேன் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த தனித்து விடப்பட்ட அந்த ஒரு பிளேஸ். தாவூத் மீட் பண்ண வரான். வந்தவன் திரும்ப கேட்க ஆரம்பிக்கிறான், தயவு செஞ்சு என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கோ, தயவு செஞ்சு என்ன கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி
மேரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி திரும்ப 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 கேட்க ஆரம்பிக்கிறான். நம்ம 2 பேரும் பெங்களூர்ல போய் செட்டில் ஆயிடலாம். ஆனா எஸ்எஸ்டி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இல்ல நோ அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லிடுறாங்க. எஸ்எஸ்டிக்கு தாவூத்தை மேரேஜ் பண்ண விருப்பம் இல்ல அப்படின்றத ரொம்ப கிளியர் கட்டா சொல்லிடுறாங்க. எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணி பார்க்கறான். ஆனா எஸ்எஸ்டியோட பதில் ஒரே பதிலா இருக்கவும் அந்த ரிஜெக்ஷனை தாங்க முடியாம எனக்கு கிடைக்கக்கூடிய ஒருத்தி வேற யாருக்குமே கிடைக்க கூடாது அப்படின்ற ஒரு கேவலமான புத்தியா இல்ல எனக்கு எப்படி நீ நோ சொல்லலாம் அப்படின்ற கேவலமான புத்தியா எதுவும் தெரியல. பக்கத்திலேயே ஒரு கத்தி ஒண்ணு எடுத்து வச்சிருந்திருக்கான். கத்தி எடுத்து சரமாரியா தாக்க ஆரம்பிச்சிட்டான். எஸ்எஸ்டியோட உயிர் போற வரைக்கும் குத்தி இருக்கான். அந்த இடத்துலயும் அந்த பொண்ணோட உயிர் போயிருச்சு. கொலை பண்ணிட்டு அந்த இடத்தை விட்டு ஓடி இருக்கான். மும்பைல இருந்து பன்வேலுக்கு ட்ரெயின் ஏறி இருக்கான். ஃபர்ஸ்ட் விஷயமா ஒரு இடத்துல நிப்பாட்டி ஏடிஎம்ல போய் கேஷ் எடுத்திருக்கான். தலைமறைவா இருக்காங்கல்ல, காசு தேவைப்படும்ல, கர்நாடகால இருக்கக்கூடிய குல்பர்காக்கு பஸ்ல ஏறி போயிருக்கான். ஆனா சில பேர் நீங்க நினைப்பீங்க அந்த பொண்ணு நோ சொன்ன உடனே அதை தாங்க முடியாம அவ அப்படியே எடுத்து கொண்டுட்டான் அப்படின்னு. அப்படி இருந்தா அவன் அந்த இடத்துக்கு கத்திய பின்னால வச்சு கொண்டு வந்திருக்க மாட்டான். எல்லாமே பிளான் பண்ணி பண்ணிருக்கான். எனக்கு ஒரு விஷயம் தானே புரியல, அது எப்படி லவ் பண்ணி அந்த பொண்ணு இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, லவ் பண்ணிருக்கான். லவ் பண்ணிட்டு அவளை இவ்வளவு ஹர்ட் பண்ற அளவுக்கு அவ வேணாம், அவ இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இல்ல. அப்படி இப்படிலாம் எப்படிதான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இது பார்க்க ஒரு மாதிரி தான் தெரியுது. நம்ம சர்க்கிள்லயே நிறைய பேரை பார்ப்போம். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்லயே லவ் பண்ணிருப்பாங்க, பிரிஞ்சிருப்பாங்க. அந்த பொண்ணுக்கோ இல்ல அந்த பையனுக்கோ வேற ஒரு மேரேஜ் கூட ஆயிருக்கும். ஆனா அவங்க இன்னும் அவங்களை 1% கூட ஹேட் பண்ணி ஒரு பேட் வேர்ட் கூட யூஸ் பண்ணி இருக்க மாட்டாங்க. இப்படிதான் ஈஸியா கொண்டுட்ட. எனக்கு அதான் எனக்கு புரியல. இது எப்போதான் நடக்கல. இப்போ ரீசென்ட் டைம்ல ஒரு 20 நாளுக்கு முன்னால நடந்திருக்கு. எனக்கு இந்த கேஸ பத்தி படிக்கும்போது மனசே உடைஞ்சு போச்சு. லிட்டரலா உடைஞ்சிருச்சு. ஒரு 22 வயசு பொண்ணு, லிட்டரலா என் வயசு தான். அந்த பொண்ணுக்கு எவ்வளவு ட்ரீம்ஸ் இருக்கும், எவ்வளவு கனவு கண்டிருப்பாங்க. அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் நினைச்சு பாருங்களேன், கம்ப்ளீட்டா உடைஞ்சு போயிட்டாங்க. இதை நம்ம கேட்கும் போது நமக்கு எப்படி இருக்கு, எவ்வளவு கஷ்டமா இருக்கு. எவனோ ஒருத்தன் வாரான் ஈஸியா கொண்டுட்டானே அப்படின்னு சொல்லி அது அவங்களுக்கு எவ்வளவு இருக்கும், எவ்வளவு வலியா இருந்திருக்கும். இப்ப அந்த பேரண்ட்ஸோட வேண்டுகோள் எல்லாமே ஒண்ணுதான், ஜஸ்டிஸ் கிடைச்சாகணும் அப்படின்னு. என் பொண்ணு எப்படி நரக வேதனை அனுபவிச்சாலோ அதே வேதனையை அந்த பையன் அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. கோர்ட்டோட டிசிஷனுக்கு நாம வெயிட் பண்ணி தான் ஆகணும். கட்டாயமா கொஞ்சம் டைம் எடுக்கதான் செய்யும். இது ஒரு ஆன்கோயிங் கேஸ் தான், போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேஸ் தான். ரொம்ப ரீசெண்டா நடந்த ஒரு கேஸ். இப்ப இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா, பாத்துட்டு இருக்க நீங்க யாருமே தப்பு தவறி கூட அந்த பையன் பண்ண மாதிரி நான் பிளாக்மெயில் பண்றதோ போட்டோ லீக் பண்ணிடுவேன் அது எதுவுமே நீங்க பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு சொல்றேன். இருக்கும்போது யாரோட அருமையுமே கட்டாயமா தெரியாது, இல்லாத போதுதான் தெரியும். பாவம் அந்த பொண்ணு. எஸ்எஸ்டிக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். நான் ப்ரே பண்ணிக்கிறேன். எனக்கு கடவுள் நம்பிக்கையெல்லாம் இல்ல, ஆனா ப்ரே பண்ணிக்கிறேன் அவங்க சோல் ரெஸ்ட் இன் பீஸ் ஆகும் அப்படின்னு. இதுல இன்னொரு பிரச்சனையை நான் பாக்குறது என்னன்னா, சரி இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஒண்ணு போயிட்டு இருக்குல்ல, அந்த பொண்ணு அந்த அம்மா அப்பாட்ட சொல்ல முடியல அப்படின்றதே நான் ஒரு ப்ராப்ளமா தான் பாக்குறேன். சொல்ல முடியற அளவுக்கு ஸ்பேஸ் இந்த அம்மா அப்பா ஏன் கொடுக்கலையோ அப்படின்ற ஒரு வருத்தமும் எனக்கு இருக்கு. என்ன பிரச்சனைனாலும் தான் பொண்ணு தங்கிட்டு சொல்ற அளவுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். உண்மையை சொன்னா நிறைய வீட்டுல அவ்வளவு ஸ்பேஸ்லாம் இல்ல. நம்ம ஏதாவது போய் சொல்லிட்டோம்னா நம்ம அம்மா அப்பா திரும்ப நம்மளதான் திட்டுவாங்க. தேங்க்யூ.